समायुधैः कालैः हरिद्वमावर्णैः इन्द्रायागि सहस्रयुः अग्निर्विभ्राष्टिवचनः वायुस्वेदसि खद्रुगः संवत्सरो विसुवर्णैः नित्यास्तेऽनुचरास्तव सुब्रह्मण्योऽहम् सुब्रह्मण्योऽहम् सुब्रह्मण्योऽहम्. அற்புதமாக ஈழவள நாட்டின் சிவன் டிவி தொலைக்காட்சியினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஈழவள நாடு பூத்து குலுங்குகின்ற நெல்மணிகள் பூத்து குலுங்கும் எங்கள் நாடே இந்த ஈழமணி திருநாடாகும். அற்புதமாக ஈழமணி திருநாட்டின் அலங்கார கந்தனாய் நெல்லையம்பதி வாழுகின்ற நெல்லை குமரனுடைய அற்புதமான ஆனந்த பவனியாக திருமஞ்ச பெருவிழா இன்றைய தினம் 10ஆம் நாள் உற்சவமாக எம்பெருமான் ஆனந்த சொரூப நாயகனாக திருமஞ்சத்திலே எழுந்தருளி இருக்கின்ற கோலத்தை பார்க்கிறோம். உண்மையிலே தங்க தேர் போல அற்புதமாக திருமஞ்சம் காட்சி கொடுக்கிறது. மின் விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அற்புதமான திருக்கோலத்தை எங்கள் கண்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது. கந்தவடி வேலன் இப்போது இந்த திருவீதியிலே எழுந்தருளி வருகின்ற கோலத்தை பார்க்கிறோம். அற்புதமாக எம்பெருமான் திருமஞ்சத்திலே வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளி இருக்கின்ற கோலம் அழகோ அழகு. அப்பப்பா குமரா, குழந்தை வடி வேலனாக தமிழ் கடவுள் அல்லவா, தமிழ் தந்த ஞான சுரூபனாக இவ்வளவு நாளும் பெருமான் வள்ளி தெய்வானை இருவரும் ஒருபுறமாக வாகனத்திலே வர அற்புத கந்தன் தங்கவேலாக எங்கவடி வேலன் வந்த காட்சியை எல்லாம் நாங்கள் பார்த்திருந்தோம். இன்றைய மாலை உற்சவத்திலே பெருமான் வள்ளி தெய்வானை சகிதமாக இந்த திருமஞ்சத்திலே இருக்கின்ற காட்சியை பார்க்கிறோம். பெருமானுடைய தோள்களிலே தொங்குகின்ற மலர்கள் சாமந்தி செவ்வந்தி என்ற பல வகை மலர்களினாலே எம்பெருமானுடைய மலர்கள் ஆரத்தழுவி இருக்கிறது. பச்சை வஸ்திரம் தரித்த நாயகனாக இன்றைக்கு உலகத்திலே வாழ்கின்ற மக்கள் எல்லாம் எல்லா நலங்களையும் பெற வேண்டும் என்பதற்காக வாகனம் காத்தலை குறிக்கிறது. அந்த வாகன உற்சவத்திலே பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். சைவ பண்பாட்டியல் என்று சொல்லப்படுகின்ற கந்தபுராண கலாச்சாரம் மேலோகுகின்ற யாழ்ப்பாணம் இன்றைக்கு அளப்பெரிய தவப்பேறு பெற்ற அடியவர்கள் இந்த திருத்தலத்திலே நிறைந்திருக்கிறார்கள். வள்ளியும் தெய்வானையும் பச்சை வஸ்திரம் தரித்தவர்களாக, காஞ்சிபுரம் தரித்தவர்களாக அற்புதமாக இந்த திருமஞ்சத்திலே காட்சி கொடுக்கிறார்கள். அடியவர்கள் எல்லாம் அந்த திருமஞ்சத்தினுடைய வடக்கயிறை பெற்ற வேண்டும் என்று அளப்பெரியமாக இறை சிந்தனையாளர்களாக நின்று முண்டியடித்து பெருமானுடைய வடக்கயிறை பற்றி இழுத்து வருகின்ற அற்புத காட்சியை பார்க்கிறோம். அற்புதமாக கந்தவடி வேலன் தங்கவடி வேலனாக எங்கள் குறை தீர்க்கின்ற செந்தில் முதல்வனாக சரவண பொய்கையில் அவதரித்த நாயகன் அல்லவா, எம்மை பரவனாக கைலிமலை வாசனுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து தோன்றிய நாயகனாக 6 சரவண பொய்கையில் ஆறு குழந்தைகளாக தவழ்ந்த நாயகனாக இருந்த பெருமான் உமையம்மையினாலே அரவணைத்து 12 கண்ணும் 6 முகமும் கொண்ட வடிவேலனாக உதித்தனன் உலகமுய்ய அற்புத நாயகன் உதித்தான் உலகமுய்யவல்லவா. ஆனந்தமயமான அற்புத கந்தன் இந்த திருமஞ்சத்திலே வருகிறான். அழகாக மின்குமல்கள் பொருத்தப்பட்ட அழகிய இந்த திருமஞ்சத்திலே வருகின்ற கோலத்தை பார்க்கிறோம். யாழ்ப்பாணத்தினுடைய கலையும் கலாச்சாரமும் மிளிந்து ஓங்குகின்ற யாழ்ப்பாணத்தை பார்க்கிறோம். உண்மையிலே இந்த மாலை வேளை இரவு சூழ்ந்து கொள்ளுகின்ற நேரம், சூரிய பகவான் மேற்கு திசையை அணுகுகின்ற தருணம், அளப்பெரிய காட்சியாக இன்றைக்கு நெல்லைமண் காட்சி கொடுக்கிறது. நெல்லை முருகா, நானிலம் போற்றுகின்ற செந்தில் வடிவேலா, கடம்பா கதிர்வேலா கார்த்திகை மைந்தா, கடம்பனை இடும்பனை அளித்த இனியவேல் சண்முகா என்று சரணகோஷம் எழுப்ப அடியவர்கள் பெருமானை இசையினாலே பாடிவர பஜனை பாடல்களோடு சின்மியா மிஷனுடைய அந்த இளம் சின்னஞ்சிறுவர்கள் எல்லாம் சைவ பண்பாட்டியலோடு இந்த திருத்தலத்திலே வருகின்ற கோலத்தை எல்லாம் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். தெள்ளத் தெளிந்த செந்தமிழால் வடிக்கின்ற செந்தாமரை மலர் போன்று அவன் முகம் திருமுகம் தெரிகிறது. ஆனந்த வடிவேலனாக இந்த திருவீதியிலே எங்கெங்கு பார்க்கினும் அவன் தோற்றமடா, நல்லை மண் வாழி வாழி என்று அடியவர்கள் எல்லாம் நல்லை மண்ணிலே அளப்பெரிய நாயகனை வேண்டிக் கொள்ளுகின்ற அற்புத கோலத்தை பார்க்கிறோம். அற்புதமாக திருமஞ்சம் அசியத் தொடங்கி இருக்கிறது. ஆனந்த வடிவேலனுடைய திருக்கோலத்தை பார்க்கும் போது அற்புதமாக இருக்கிறது. இன்றைக்கு நல்லை மண்ணை பார்க்கும் போது இந்த மண்ணிலே எந்நேரமும் இருந்து கொண்டால் அவ்வப்பொழுது அல்ல, இது தவப்பொழுது என்று நினைக்கும் அளவுக்கு பெருமானுடைய திருத்தலம் காட்சி கொடுக்கிறது. அற்புத கந்தன் வருகிறான் என்பதை பறைசாற்றுவது போல
ஐயனுடைய சேவற்கொடி அசைந்து அசைந்து விடை கொடுக்கிறது. கந்தவடி வேலா அல்லல் அறுத்திட வினைகள் களைந்திட வெற்றி வடி வேலனாக தங்கவடி வேலனாக இன்றைக்கு பெருமான் சுபமுகூர்த்த நாயகனாக தம்பதிகளுடன் வருகின்ற அளப்பரிய காட்சியை காணுகின்றோம். புண்ணியம் செய்த மனமாக, உன்னையே எண்ணுகின்ற மனமாக, நித்தமும் உன்னை பாடுகின்ற எத்தனம் கொண்ட மனமாக, சிந்தை மகிழ செந்தமிழால் உன்னை பாடுகின்ற, தீங்கரைகள் இல்லாத செந்தமிழால் உன்னை வடிக்கின்ற செந்தில் கதிர்வேலனாக, ஞான கூறிய வேலவனாக, இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தியாகிய வடிவேலன் அற்புதமாக இந்த திருவீதியிலே நகர்ந்து கொண்டிருக்கிற அற்புத கோலத்தை பார்க்கிறோம். அடியவர்களே, நெல்லிநகர் வீதியிலே வந்து கும்பிட்டால் நாளும் கோளும் நல்லதுவே நடந்துவிடும் என்பது நாம் அறிந்த உண்மை அல்லவா? நல்லநகர் வீதியிலே தங்கவேலன் வருகிறான். நம்பித்தொழும் அடியவரின் துயர் தீர்க்க வருகிறான். எம்பெருமான் திருமஞ்ச நாட்களிலே அடியவர்கள் குறை தீர்க்க எழுந்து வருகிறான். மயிலோடு கேராம்பசும் அவனுடன் சேர்ந்து வருமாம். ஒயிலாக பெண்கள் இருவர் அருகில் வர வேதகீத நாதமுடன் பாதந்தொழ வருகிறான். வராத தோஷமெல்லாம் போக்கிடவே வள்ளிவரம் தருவதற்காய் வருகிறான். பழனிமலை மீதிலிருந்து கச்சையோடு நின்றவன் பச்சை மஞ்சள் பவுன் ஜொலிக்க நெல்லை வீதி வருகிறான். ஆண்டுதோறும் தன்னழகு அழகு சேர்த்து வருகிறான். வேண்டுவார்க்கு வேண்டும் வரம் தந்தென்னை அருள்வரவே கந்தவேலன் வருகிறான். தங்கவேலன் வருகிறான். ஆறுமுகத்தோடு பெண்ணிரு கரத்தோடு வள்ளி தெய்வானை சமேதராக திருமஞ்சத்திலே வருகிற கோலத்தை பார்க்கிறோம். எண்ணெறிய கோலம் செல்லப்பனுக்கங்கொரு நல்லப்பனாய் நின்றவன் பொல்லாப்பெல்லாம் போக்கிடவே இந்த தங்கத்தேரில் வருகிறான். திருமஞ்ச தேரிலே வருகிறான். அழுதழுது தொழுமடியார் அவலம் போக்க வருகிறான். பொழுதுபோக்க வந்தவரன் தொழுது வணங்க வருகிறான். உண்மையிலே பொழுதுபோக்க வருபவர்களை கூட ஒரு தரம் கையெடுத்து வழிபட கந்தவடி வேலன் துணை புரிகிறான் என்பதை பறைசாற்றுகிறது. உண்மையிலே இந்த மண்ணிலே இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் குழுமி இருக்கிறோம். எல்லோருடைய மனங்களும் ஆனந்தத்திலே லயித்திருக்கிறது. ஆனந்த வடிவேலனாய் கற்பூர கந்தனாக, அங்கே கதிர்காமத்திலே காவடி கந்தனாக, கற்பூர கந்தனாக, நல்லையம்பதியிலே அலங்கார கந்தனாக, மாவுட்டபுரத்திலே அபிஷேக கந்தனாக, அங்கே சன்னதியிலே பெருமான் அன்னதான கந்தனாக, உகந்தையிலே காட்டைக்கே மன்னவனாக இருக்கின்ற கந்தனாக கந்தவடி வேலன் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு அழகாக இருக்கிறான். சோடுலந்த அன்னிலை போல் துயருகின்றேன், தோகமையில் அகப்பட்ட செப்பமானேன், காடுகளில் இனம் பிரிந்த கலைமானானேன், ஓடுகின்ற பாய்மரத்தின் காகமானேன், உற்றார் ஒருவரில்லா பித்தனானேன், பாடுபட யாரெனக்கு நல்லை கந்தா நீ பச்சைமையில் ஏறி வந்து ரட்சிப்பாயே என்று அடியவர்கள் எல்லாம் இறைஞ்சி இறைஞ்சி வழிவேலனை வேண்டுகின்ற அற்புதத்தை பார்க்கிறோம். எண்ணில் அடங்கா கோடி செல்வம் தருகின்ற தமிழ் கடவுளாக, கந்த கடவுளாக, கலியுக வரதனாக, செந்தமிழ் மறைவோற்றுகின்ற ஞான கதிர்வேலவனாக, கந்தனாக, கடம்பனாக, கதிர்வேலவனாக, சரவண பொய்கையில் உதித்த செங்கதிர் வேலவனாக அற்புதமாக கந்தவடி வேலன், தங்கவடி வேலன், எங்கவடி வேலன், செந்தில் குமரனாக வருகிறான். இந்த நெல்லை வீதியிலே அற்புத கந்தனாக, அருணகிரியை மெச்சிய முருகனா, அருணகிரிக்கு அருள் செய்த நாயகனாக, கச்சியப்பரை மெச்சிய முருகனாக, அன்று தமிழுக்கே அடியெடுத்து கொடுத்து அருணகிரிநாதரை திருப்புகழ் பாட வைத்த நாயகனாக, திருவண்ணாமலை உச்சியிலே இருந்து உயிரைமாய்க்க சென்ற அருணகிரிக்கே தமிழனின் நாமத்தை நாவிலே சூடிய நாயகன் அல்ல, முத்தைத்தரு பத்தித்திரு என்று அவருக்கு அடியெடுத்து கொடுத்த நாயகன் இந்த தமிழ் கடவுள் அல்லவா? தமிழுக்கே மன்னவன் அல்லவா? தமிழர்கள் தொழுகின்ற பாரம்பரியமான கலையும் கலையும் பண்பாட்டுகளோடு சமய பண்பாட்டியலையும் விளங்குகின்ற துலங்குகின்ற யாழ்ப்பாணத்திலே எம்பெருமான் அற்புதமாக நெல்லை வீதியிலே திருமஞ்சத்திலே 10ஆம் திருவிழாவிலே வருகின்ற கோலம் அழகுக்கு யாரப்பா துணை வருவார்? அப்பப்பா முருகா, அழகன்றோ நீ அழகன். அழகன் என்றால் நெல்லையன் அல்லவா? நெல்லை குமரனுடைய அழகை யாராலும் வர்ணிக்க முடியாது. நெல்லையிலே கந்தன் வருகிறான் என்றால் கண் அவனை நோக்குமாக இருந்தால் அவனை விட்டு அந்த கண் அகலாது. அவ்வளவுக்கு அற்புதம் நிறைந்தவன் இந்த கந்தவடி வேலன். அடியவர்கள் எல்லாம், இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கு அன்று விவேகானந்தர் அமெரிக்காவிலே விழித்து சொன்னார், என்னோடு 100 இளைஞர்கள் இணைவார்களானால் இந்த உலகத்தையே நான் மாற்றி காட்டுவேன் என்று. அதற்கு யாழ்ப்பாணம் எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கெல்லாம் இளைஞர்கள் யாழ்ப்பாணத்திலே இந்து கலாச்சார முறைப்படி வேட்டி அணிந்து பெருமானை வழிபட வந்திருக்கின்ற கோலத்தை பார்க்கிற போது யாழ்ப்பாணத்திலே கந்தனுடைய அலங்காரமும் கந்தனுடைய கந்தபுராண கலாச்சாரமும் மேலங்குன்ற அற்புதமான காட்சி மிளிர்கிறது அல்லவா? யாழ்ப்பாணம் என்றாலே தமிழகத்திலே கூட சொல்லுவார்கள், கலாச்சாரத்தை பார்ப்போமானால்
யாழ்ப்பாணத்திலே தான் போக வேண்டும் என்று. அவ்வளவுக்கு யாழ்ப்பாணத்தினுடைய கலாச்சாரத்தை தமிழகத்திலே இருக்கின்ற தமிழர்களே விரும்புகிறார்கள் என்றால், தமிழ் வரப்பும் இந்த யாழ்ப்பாணம் தமிழோடு சேர்ந்த தமிழ் மகனம் தமிழ் மக்கள் வாழுகின்ற புனித பூமி அல்லவா. அற்புதமாக கந்தவடிவேலன் இந்த வீதியிலே வருகின்ற பேரழகை பஜனைகளோடு இங்கே பாடி வருகிறார்கள், ஆடி வருகிறார்கள், தேம்பி வழிபடுகிறார்கள். அற்புதமாக இருக்கிறது. அந்த கந்தவடிவேலன் இந்த இரவு வேளையிலே மின்குமல்கள் அலங்கரிக்கப்பட்ட அந்த திருமஞ்சம் அற்புதமாக காட்சி கொடுக்கிறது. ஆனந்தமாக இருக்கிறது. அடியவர்களே, ஒவ்வொருவரையும் பார்க்கிற போது அழகாக அடியவர்கள் எல்லாம் ஒரு நிறை வரிசையாக அந்த பெருமானை வழிபட்டுக் கொண்டு வருகிற அற்புதம் கண்ணுக்கு தெரிகிறது. அற்புத கந்தனாக எங்களுடைய அலங்கார கந்தன், அற்புதம் தருகின்ற கலியுக வரதன், கண்கண்ட தெய்வமாக, பார்வோற்றுகின்ற நாயகனாக, தமிழ் வேதங்கள் சொல்லுகின்ற நாயகனாக எழுந்தருளி வருகிற கோலத்தை எல்லாம் இன்றைக்கு பார்க்கிறோம் அல்லவா. மேலுடன் வினைதீர்க்க வடிவேலன் எழுந்தருளி வருகிறான். அங்கே கையிலே வேல் தாங்கிய வேலவனாக வருகிறான். வேலுடன் மயிலையும் வந்து வணங்கிட வந்த வினைகள் எல்லாம் கடிதன ஒடிய கவலைகள் தீர்ந்திடும் கந்தன் கழல் தொழுவீரே என்று பாடி பாடி அடியவர்கள் செய்துருகி மனமுருகி நெகிழ்ந்துருகி நெஞ்சார நினைந்துருகி கந்தவடிவேலனை தொழுது வருகிற அற்புதமோ அற்புதம். எழில் கொஞ்சு போன்ற நல்ல மண்ணிலே சித்தர்கள் நடமாடிய புனித பூமியிலே செல்லப்பா சுவாமிகள், ஜோகர் சுவாமிகள் என, கடையுட் சுவாமிகள் என எத்தனையோ சித்தர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். இன்றும் மறையாமல் மறைந்து மக்களுக்குள் அடியவர்களுக்குள் அடியவர்களாக சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சித்தர்கள் எல்லாம் நடமாடுகின்ற இந்த புனித பூமி, இன்றைக்கு புனித பூமியிலே கால்தடம் பதித்திருக்கிறோம். எங்கள் உண்மை வினையெல்லாம் தீர்த்திட உரைகின்ற நல்லை கந்தா வருக. தொண்டர்கள் நாங்கள் உன்னை துணையுடன் தொழுது வர எங்கள் கண்கண்ட தெய்வமே கலியுக வரதனே, கண்ணீரை துடைத்துவிட ஓடி வருவாயா. அன்னையின் மந்தனே அழகனே வாவா, உன்னையே தஞ்சம் என்று அழுகிறோம் பாவா. பன்னிரு கையனே வாடிடும் எங்களை பறிவுடன் பார்த்திடப்பா, பாரினில் உன்னை தொழுகிறோம் என்று இந்த ஈழவள நாட்டிலே நெல்லை பூமியில் இருந்து அடியவர்கள் வேண்டிட புலம்பெயர்ந்து வாழுகின்ற உறவுகளும் இந்த சிவன் டிவியை இணைய வாயிலாக தொலைக்காட்சியிலே பார்த்துக் கொண்டிருக்கிற அடியவர்கள் எல்லாம் பெருமானை நினைந்து ஒரு கணம் தொழுகிறார்கள். கந்தவடிவேலா, உன்னை நினைந்துருகி சிவன் டிவியினூடாக பார்ப்பதற்கு மனம் நினைந்து கொண்டிருக்கிறது, நெகிழ்ந்து கொண்டிருக்கிறது. புலம்பெயர்ந்த உறவினர்கள் எல்லாம் அங்கிருந்து இந்த நிகழ்வுகளை பார்க்கிறார்கள். சைவ பண்பாட்டியலோடு வாழுகின்ற எங்கள் உறவுகள், எங்கள் அன்பர்கள் எல்லாம் இந்த நல்லைக்கந்தனுடைய அழகான கோலத்தை, இந்த அழகு ரம்மியமான இந்த அழகன் வடிவேலன் அலங்கார கந்தன் வருகின்ற அற்புதமான கோலத்தை எல்லாம் அங்கே பார்க்கிறார்கள். அங்கே சாம்புராணி தூபம் சுடர்விட, அங்கே கற்பூர ஜோதி மணக்க, ஆனந்த வடிவேலன் வள்ளி தேவானை சமேதரமாக ஒய்யார வள்ளி அருகமைய தெய்வான எம்மன் அருகிலே வர அற்புதமாக இந்த திருமஞ்சத்திலே வருகிறான். தேம்பி தேம்பி அழுமடியவர் குறை தீர்க்கத்தான் பெருமான் எழுந்தருளி வருகிறான். அங்கே வேப்ப மரம், மகிழ மரம் எல்லாம் இந்த திருத்தலத்தை அலங்கரிக்க கந்தவடிவேலன் அற்புதமாக வருகின்ற கோலத்தை பார்க்கிறோம். அங்கே ஆலயத்தினுடைய வெளிவீதி பிரகாரத்தை பார்க்கிற போது எங்கும் ஆலயத்தை பிரணமிக்கக்கூடிய வகையிலே சேவற்கொடிகள் பரந்த வண்ணம் இருக்கிறது. அற்புதமாக ஆனந்தமயமாக அந்த மணல் நிரப்பிய பகுதியிலே அடியவர்கள் எல்லாம் நிறைந்தும் சரிந்தும் இருக்க, இன்னும் சில அடியவர்கள் தொழுது தொழுது தேம்பி எழ, அடியவர்கள் நிறைந்திருக்கின்ற திருத்தலத்திலே அடியவர்கள் முன்றலிலும் இருக்க, அடியவர்கள் சில பேர் ஆலயத்திலே முன்றலிலே இருந்து அந்த கோவில் வாசலை நுகர்ந்து கற்பூரம் கொளுத்தி வழியிடுகின்ற அற்புதத்தையும், அடியவர்கள் எம்பெருமானோடு சேர்ந்து வருகின்ற அற்புதத்தை எல்லாம் இந்த நல்லையன் பதியிலே பார்க்கின்றோம். பழமுதி சோலை வடைவீடாய் கொண்டாய், கிளவியின் பாடலை பரிந்து நீ கேட்பாய், அழகியர் இருவரை அணைந்திடும் வேலவனே, அமைதியை தந்திட ஈழவள நாடு சுபிட்சத்தோடு வாழ, துர்முகி வலிடம் துளங்கும் துன்பங்கள் பாரினில் போக்கிட மைந்தனாய் வருவாய் கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகை மைந்தனே. இந்த உலகத்தில் நடக்கின்ற அநியாயங்களை எல்லாம் நீக்கி அக்கிரமங்களை எல்லாம் அழித்து சூரபத்மனை தன்னகத்தே கொண்ட நாயகனாக விளங்குகின்ற கந்தவடிவேலா, அற்புதமாக இந்த தரணியை ஆண்டு கொள்ள வேண்டும். தமிழ் கடவுள் அல்லவா, தமிழுக்கு தலைவன் அல்லவா, தமிழ் என்னும் மூச்சுக்கொண்டு தமிழுக்கு உலகம் தந்த முருகு என்றால் அழகன், அவன் அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளல், மாதுளம்பூ சிவப்பு நிறத்த அழகி, அந்த மாதுமை உமையாள் உடுக்கையின் ஓசையில் உலகமெல்லாம் படைத்தவள் அந்த மாரியின் மைந்தனாக புதல்வனாக விளங்குகின்ற கந்தவடிவேலன் அற்புதமாக இந்த திருவீதியிலே திருமஞ்சத்திலே வருகின்ற அற்புத கோலத்தை பார்க்கிறோம். எண்ணிறைந்த அடியவர்கள் எல்லாம் நிறைந்திருக்க
பாரினில் கூடிய அடியவர்கள் எல்லாம் எம்பெருமான் நெல்லைக்கந்தனை, ஆறுமுக வேலனை, உமையாள் திருமகனை வாட்டும் எங்கள் வினைகளை தீர்த்துவிட பாட்டிசை கேட்டி நீ வந்தடாயோ, நெல்லையின் நாதனே வாருமையா, நாம் படும் வேதனை தீருமையா, தொல்லைகள் அனைத்தையும் தீர்த்தடையா, தோகமையினில் வந்தடப்பா, மாவை பதிகுரு வேலவனே, பூவைக்கு புதுமுகம் தந்தவனே, மாவை விரும்பிடும் பாலகனே, தேவைகள் தீர்த்திடும் தெய்வமே வா, கதிர்காம கந்தனே வாருமையா, எதிர் வந்தொரு தரம் பாருமையா, எதிலிகளாய் நாங்கள் இங்கே வாழும் நிலை கண்டு இன்னும் மனம் இறங்கவில்லையா, எதிலிகளாய் நாங்கள் வாழும் நிலை கண்டு இன்னும் மனம் இறங்கவில்லையா, தமிழென்ற சொல்லுக்கு தலைவா, தமிழென்ற சொல்லுக்கு தலைவா, தாரம் மிகுந்த தலைவனாய், தமிழர் போற்றும் தெய்வமாய், தமிழுக்கு உகந்த கடவுளாய், தமிழ் தந்த நாயகா, ஔவையின் கர்வம் அடக்கிய நாயகா, ஔவைக்கே அமுதம் சொன்ன நாயகா, தேன் தமிழ் தந்த சுவை தந்த நாயகனாக எழுந்தருளுகின்ற பெருமானே, எழுந்தருளி வருக, சந்தன சாந்தவனாக வருக, சந்தன உலக நாயகனாக வருக, சாந்த சொரூபனாய் வருக, நிறைந்த அடியவர்கள் சூழ்ந்திருக்க ஆனந்தமாக வருக, கந்தவடி வேலனாக எழுந்தருளுகின்ற தங்கவடி வேலன் அற்புதமாக இந்த திருவீதியிலே வருகின்ற காட்சியை எல்லாம் அடியவர்கள் பார்த்து பார்த்து கந்தவடி வேலனின் பேரழகில் மூழ்கி இருக்கின்ற தருணம் அல்லவா இந்த தருணம். மெய்யடியார்களே, நீங்கள் எல்லோரும் நிறைந்தும் செறிந்தும் இருக்கிறீர்கள். எல்லா நலன்களையும் தருகின்ற கந்தவடி வேலன் ஆண்டுக்கு ஒரு தரம் மகோற்சவ பெருவிழா காணுகிறான். இந்த வருடம் துர்முகி வருடம் 2016ஆம் ஆண்டு கோலாகலமாக திருமஞ்ச விழாவிலே பெருமான் எழுந்தருளி வருகின்ற கோலத்தை பார்க்கிறோம். அற்புதமாக எம்பெருமானுடைய கந்த கடவுளாக கருணையே வடிவமாக விளங்குகின்ற, கருணையின் ஊற்றாக விளங்குகின்றவன் இந்த கந்தவடி வேலன். அவனுடைய அற்புதமான இந்த கோலத்தை எல்லாம் இன்றைக்கு நெல்லையம்பதியிலே காண்பதற்கு நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இங்கே பஜனை பாடலோடு அடியவர்கள் இசைந்து கொண்டு வருகிறார்கள். சின்மியாமிசன் சுவாமிகளுடைய பஜனை குழுவினர் அந்த சின்னஞ்சிறுவர்கள் பண்பாட்டு கோலத்தோடு இந்த திருத்தலத்திலே வருகிறார்கள். அற்புதமாக பண்பாட்டு கோலம் மிளிர, பண்பாடுகளை எல்லாம் மிளறுகின்ற அடியவர்கள் கலையும் கலாச்சாரம் பின்பற்றுகின்ற சின்னஞ்சிறு மழலைகள் எல்லாம் இந்த திருத்தலத்திலே நிறைந்து கொண்டு வருகிறார்கள். நாளைய விழுதுகள் இன்றைய வழி தலைமுறைகளோடு இறை ஆன்மீகத்தோடு இணைந்து வருகிற கோலத்தை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். அற்புதமாக இன்றைக்கு வேற்று மதத்தவர்கள் கூட இந்த திருத்தலத்திலே வழிபடுகிற கோலத்தை பார்க்கிறோம். சைவ பண்பாட்டியலோடு சேலை அணிந்து வந்து வேற்று மதத்தவர்கள் இந்த திருத்தலத்திலே வழிபடுகிற கோலம் அளப்பெரிய கோலமாக இருக்கிறது. கண்ணுக்கு இனிமை அளிக்கிறது. எல்லா நலங்களையும் தருகின்ற, எல்லா வரங்களையும் தருகின்ற அலங்கார கந்தன் அற்புதமாக வருகிறான். தங்க ஆபரணங்கள் சூழ்ந்த நாயகனாக அவனுடைய தங்க தேர் போல அவனுடைய திருமஞ்சம் காட்சி கொடுக்கிறது. சொல்லால் வடிக்க முடியாத செந்தமிழ் கொண்ட நாயகனாக, சீர்மறைகள் போற்றுகின்ற வேதாந்த நாயகனாக, தமிழுக்கு கடவுள் தந்த வரம் இந்த வரம் என்று எண்ணுகிறோம். அவன் அந்த திருமஞ்சத்தை பற்றியலுக்கு நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள். அன்பர்களே, அடியவர்களே, நீங்கள் எல்லோரும் அடுத்த வருடம் நீங்கள் இந்த திருத்தலத்துக்கு வர வேண்டும். புலம்பெயர்ந்து வாழுகின்ற எம் தேசத்தின் உறவுகளே, எம் பெருமாளுடைய இந்த திருக்கோலத்தை எல்லாம் கண்ணார அங்கே நீங்கள் இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்த வண்ணம் இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லோரும் அடுத்த வருடம் இந்த பெருமானுடைய இந்த திருக்கோலத்தை பார்க்க நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் வர வேண்டும். இன்றைக்கு நீங்கள் சிந்திய குருதி, நீங்கள் சிந்திய வியர்வையினாலே கொண்டு கட்டப்பட்ட திருத்தலங்கள் தான் இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய பெரும் பங்கினாலே தான் இன்றைக்கு பல திருத்தலங்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்திலே மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. அளப்பெரிய பணி. கடல் கடந்து போனாலும் தாயகத்தை மறந்து விடாமல், பெற்றதாயை மறக்காத பிள்ளைகள் போல பெற்ற மண்ணை மறக்காமல் அங்கிருந்து எம்பெருமானுடைய ஆலயங்களை எல்லாம் இன்றைக்கு இறைவனுடைய திருத்தலங்களை எல்லாம் புனரமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், நிர்மாணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அற்புத கந்தனாய் நெல்லையம்பதி எழுந்தருளுகின்ற கந்தவடி வேலன் அற்புதமாக வருகின்ற இந்த திருக்கோலத்தை புலம்பெயர்ந்து வாழுகின்ற எங்கள் உறவுகள் எல்லாம் அங்கிருந்து இந்த நிகழ்வுகளை பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள். செல்வ செழிப்போடு வாழுகின்ற எங்கள் உறவுகள் அங்கிருந்து இந்த ஆலயங்களை எல்லாம் புனரமைப்பதற்கு பெரும் வழிகாட்டிகளாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய பணிதான் செவ்வனவே இந்த ஈழத்துக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எல்லா நலங்களையும் தருகின்ற கந்தவடி வேலனுடைய அற்புதமான அந்த திருக்கோலத்தை எல்லாம் இன்றைக்கு நாங்கள் கேட்டும் கிரகித்தும் அவனுடைய புகழை எல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். அற்புதமான பெருமான் அற்புத கந்தனாக நெல்லையம்பதியிலே இருந்து அருள் கொடுக்கிறான் அல்லவா. நெல்லை கந்தனை நாள்தோறும் வழிபட்டால் நலங் நாளும் கோளும் விலகும், வினைதான் என் செய்யும்
கந்தவடிவேலன் அருள் தருகின்ற நாயகன் அல்லவா. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வெறுவாய் அருள்வாய் குகனே என்று அருள் தருகின்ற குகனை குருவாக வந்து அருள் செய்வாயோ என்று வேண்டுவார்க்கெல்லாம் வேண்டும் வரம் தருகின்ற நாயகனாக நெல்லையம்பதி கந்தன் எழுந்தருளி வருகிறான் இந்த திருமஞ்சத்திலே. அழகு 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 அழகென்றால் யார் என்று கேட்டால் அழகுக்கு நெல்லைக்கந்தன் தான். அவனை விட்டால் அழகு யாரப்பா. அற்புதமாக வருகிறான் பாருங்கள். அந்த திருமஞ்சம் ஆடி அசைந்து கொண்டு வருகிறது, அந்த சக்கரம் ஆடி அசைந்து வருகிறது. பிரம்மன் தேரோட்டியாக அமர்ந்திருக்க 2 குதிரைகள் பூட்டப்பட்ட திருமஞ்சம் அற்புதமாக அசைந்து கொண்டிருக்கிறது. அந்த நான்முகனுக்கே பாடம் சொன்ன நாயகன் அல்லவா. ஓமனும் தத்துவத்தை உணர முடியாத அந்த நான்முகனை சிறையில் அடைத்து ஓமனும் தத்துவத்தை உலகத்துக்கு தந்த நாயகனை அந்த நான்முகன் தேரோட்டியாக அமர்ந்திருக்க அற்புதமாக இந்த திருவீதியிலே நெல்லைக்கந்தன் எழுந்தருளி வருகிறான். நாளும் கோளும் என் செய்யும் விதிதான் என் செய்யும் நெல்லையவன் பாதம் பணிந்து விட்டால் வந்த வினையும் பெறுகின்ற வினையும் எல்லா வினையும் ஓடிவிடும் அல்லவா. சூரியனை கண்ட பனி போல எல்லா வினைகளும் எங்களை விட்டு கலன்று விடும். அன்பர்களே, அற்புதமாக கந்தவடிவேலனை கையேந்துங்கள். தமிழுக்கு கடவுள் தமிழினாலே சொல்வதானால் அவன் செந்தமிழால் சொன்னால் சொல்லா வினையையும் கல்லா வினையையும் கருதி சொல்லுகின்ற வினையையும் உருகி சொல்லுகின்ற வினையையும் ஒக்கவல்ல நாயகனாக இருந்து அத்தனையும் தீர்க்கின்ற நாயகனாக கசிந்துருகி நின்று நெகுந்துருகி நின்று கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் உன்னை கசிந்துருகி நில்லாப்பிளையும் நீ ஐந்தெழுத்தை சொல்லாப்பிளையும் எல்லா பிழையும் பொறுத்தருளுகின்ற நாயகனாக கட்சி ஏகம்ப நாயகனுடைய குழந்தையாக இருக்கின்ற கந்தவடிவேலனை நெஞ்சிலே நினைத்து விட்டால் அருள் தருகின்ற நாயகனாக நெல்லைக்குமரன் அருள் தருவான். அற்புதமாக வள்ளி தெய்வானி சமேதராக இன்றைக்கு நெல்லைக்கந்தன் 10ஆம் நாள் உற்சவத்திலே திருமஞ்சத்திலே வருகின்ற கோலத்தை பார்க்கிறோம். அளப்பரிய கோலமாக அந்த காட்சி எங்கள் கண்ணுக்கு விருந்தளித்துக் கொண்டிருக்கிறது. பெண்கள் எல்லாம் சேலை அணிந்து பண்பாட்டு கோலத்தோடு வருகிறார்கள். ஆண்கள் எல்லாம் வேட்டி அணிந்து பண்பாட்டு பிரதிபலிப்பை இன்றைக்கு இந்த திருவீதியிலே காணக்கூடியதாக இருக்கிறது. கந்தபுராண கலாச்சாரம் என்றால் யாழ்ப்பாணம் என்று சொல்லுவார்கள். அந்த கலாச்சாரத்தை நெல்லை மண்ணிலே பார்க்கிறோம். நெல்லை மண்ணிலே வந்துவிட்டால் ஒவ்வொருவருடைய மனமும் பக்குவப்பெறுகிறது. அந்த ஆன்மா பக்குவத்தை எய்துகிறது என்பதை கண்ணினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானோயும் தெய்வத்துள் வைக்கப்படுவான் என்பது பொய்யாமொழி புலவர் வள்ளுவ பெருந்தகை சொன்னதற்கிணங்க எல்லோரும் சைவ பண்பாட்டியலோடு இந்த வையகத்திலே வாழ்வதற்கேற்ற வகையிலே பெருமானுடைய இந்த திருக்கோலத்திலே இணைந்திருக்கிறார்கள். மருத நிலங்கள் சூழ்ந்த பகுதியிலே நெல்லைக்குமரன் திருமஞ்சத்திலே எழுந்தருளி வருகிறான். வேப்பமரம் மகளமரம் என்று அவன் புகழை பாடி பாடி தலையசைத்துக் கொண்டிருக்க கந்தவடிவேலன் இந்த திருவீதியிலே திருமஞ்சத்திலே வருகிறான். தங்கம் போல செம்மஞ்சள் நிறத்திலே அந்த திருமஞ்சம் காட்சி கொடுக்கிறது. அற்புதமாக இருக்கிறது. அடியவர்கள் எல்லாம் நிறைந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே அற்புத கந்தனாக இருக்கின்ற கந்தவடிவேலன் ராவணன் ஆண்ட சிவபூமி. இந்த பூமியிலே அற்புதமாக சைவ சீடர்களாக நாங்கள் வாழ வேண்டும். சைவத்தையும் தமிழையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கின்ற உன்னதமான தமிழோங்கும் சைவமும் கலாச்சாரமும் பண்பாட்டியலோடு விளங்குகின்ற ஈழவள நாட்டை நீங்கள் எல்லோரும் புலம்பெயர்ந்தவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். பார்க்க பார்க்க நெல்லைக்கு ஒரு முறை நாங்கள் வர வேண்டும் என்று உங்கள் உள்ளம் தோன்றும் அல்லவா. நெல்லையினுடைய அழகை பாருங்கள். நெல்லைக்குமரனுடைய திருவாசலிலே உங்கள் மனங்கள் எல்லாம் லஜிக்கிறது அல்லவா, குமரனை நினைக்கிறது அல்லவா. பண்பாட்டு கோலம் இன்றைக்கு நெல்லை திருவீதியை பார்க்கும் போதே அழகாக இருக்கிறது. எல்லோருடைய தலையும் தான் அந்த திருமஞ்சத்துக்கு நடுவிலே தெரிகிறது. சமுத்திரமாக இந்த மக்கள் கூட்டம் அலைமோதுகின்ற காட்சியை அடியவர்களுடைய கோலத்தை பார்க்கிறோம். அற்புதமாக இருக்கிறது. உண்மையிலே இந்த நெல்லை மண்ணின் மகத்துவத்தை இந்த அடியவர்களூடாகத்தான் நண்பர்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எம்பெருமான் வசந்த மண்டபத்திலே இருந்து புறப்பட்டு இப்போது இந்த திருமஞ்ச பவனியிலே வந்து கொண்டிருக்கிற கோலமோ அழகு கோலம். அற்புதமாக அவனுடைய மணி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. காண்டாமணி ஓமனம் தத்துவத்தை உணர தமிழ் கடவுள் அற்புதமாக இந்த திருவீதியிலே வருகிறான். அடியவர்களே கைதொழுது கொள்ளுங்கள். தண்ணீர் கரத்தானை ஒரு கரத்தால் இருகரம் கூப்பி வழிபட்டால் நானிலம் சிறக்க நன்மக்கள் வாழுகின்ற நெல்லையம்பதியிலே நல்லருள் தருவான். நாடெங்கும் சுபிட்சமான வாழ்வு தர நெல்லைக்குமரன் வந்து விடுவான் அல்லவா. அழகு அழகு அழகு. அவனை விட அழகி புலகிலேதென்று அறியா செம்மலாக நெல்லைக்குமரன் காட்சி கொடுக்கிறான். அழகனாக வருகிறான். தங்க வடிவேலனாக வருகிறான். செவ்வேளேந்திய வடிவேலனாக வருகிறான். வள்ளி குரத்தியோடு ஒய்யாரமாக வருகிறான்.
தங்க தேர் போல அந்த திருமஞ்சம் காட்சி கொடுக்கிற அல்லவா, செந்நிற வடிவேலனாக செங்கதிரோனாக உலகமெல்லாம் உய்விக்க வந்த தமிழ் கடவுளாக செந்தமிழ் சொல்லுகின்ற மறைகள் சொல்லுகின்ற நாயகனாக தமிழுக்கே தலைவனாக செந்தமிழ் பாடிய நாயகனாக சீர் போற்றுகின்ற சீராரும் பேராரும் வாழுகின்ற நல்ல மண்ணிலே வருகிறான். நாள்தோறும் துதிப்பவர் சுக்கிர வாரத்திலே கந்தவடிவேலனை தொழுது தொழுது எம்பி வேண்டுகின்ற கந்தவடிவேலனுடைய திருவாசல் நிரம்பி வழிகின்ற பக்தர்களை பார்க்கும் போது உள்ளம் புலாங்கிதமாகிறது. இந்த சாம்பராணி தூபம் வானளவும் செல்லுகின்ற கோலத்தை பார்க்கிறோம். அதைவிட அந்த கற்பூர ஒளி நாலாபுரமும் சுடர்விட்டுக் கொடுக்கிறது. அண்ணாமலையிலே கற்பூர ஜோதியாக சிவனுடைய ஜோதி தெரிவது போல அற்புத கந்தனுடைய அந்த கோலத்தை எல்லாம் இன்றைக்கு நாங்கள் இந்த திருவீதியிலே பார்க்கிறோம். மெய்யடியார்களே, எங்கெங்கு பார்க்கிலும் கந்தவடிவேலனுடைய அற்புதமான திருக்கோலம் எங்கள் கண்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. செந்தமிழால் பாடுகிறோம், பைந்தமிழால் பாடுகிறோம், பாவையர்கள் கூடி பாடுகிறோம். உன் திருவருள் தருவாயா கந்தவடிவேலா, பெண்ணிரு கண்களினால் ஒரு விழியால் பாராயோ, உன்னை விட்டால் இவ்வுலகம் ஏதென்று அறியா செம்மல்களை காத்திட வருவாயோ. கந்தா, கலியுகம் கண்கட்டி இருக்கிறையா, கலியுகத்தை காத்திட கந்தவடிவேலா, தங்கவடிவேலா, எங்கவடிவேலா வருவாயோ, உனையெல்லாம் இவ்வுலகம் ஏதென்று அறியா செம்மல்களை காத்திடப்பா. அப்பப்பா குமரா குழந்தை வடிவேலா, கந்தா கடம்பா கதிர்வேலா, கார்த்திகை மந்தா சரவணை பொய்கையில் உதயமானவா, உனையெல்லாம் இவ்வுலகம் ஏதென்று அறியா பாவிகளுக்கு வாழ்வில் அபயகரம் கொடுத்தொரு கலியுகம் கண்கட்டிருக்கதையா. கலி என்றால் துன்பம் நிறைந்த உலகம். இந்த துன்பம் நிறைந்த உலகத்திலே சொல்லனா துயரத்தை இந்த மனம் தாங்கி இருக்கிறதல்லவா. சொல்லால் வடிக்க முடியாத துயரமையா, துயரம் தீர்த்திடும் கந்தவடிவேலா, என் உள்ளத்தில் ஏனப்பா சோதனை என்று உன்னை தேடி தேடி தேம்பிடும் அடியவரை கண்டிறந்து பாராய். அல்லல் அறுத்து ஆனந்தமாக தேட உன்னை தேடுகிறேன் தேடுகிறேன், எங்கெல்லாம் தேடியும் காணவில்லை. துன்பத்தில் ஆளும் என்னை பாரையா, கடன்பட்டி கலியுகம் வந்தேன், கடன்பட்டி கலியுகம் வந்தேன், கலியுகத்தில் மானிட வடிவம் தந்தாயோ, அரிது அரிது கூன்குருடு செவிடு பருந்தி பிறத்தல் அரிது என்று ஒவ்வை மூதாட்டி சொன்னதற்கிணங்க பிரத்தற்கரிய பிரவியாகி இந்த மானிட பிரவியில் படும் துயரம் ஏராளம் ஐயா. சொல்லனா துயரம், வீட்டிலே துன்பம், நாட்டிலே துன்பம், போகும் இடமெல்லாம் துன்பம் ஐயா. துயரக்கடல் ஆழத்தந்த பெருமானே, கண்டிறந்து ஒரு கரத்தால் தாங்கிட மாட்டாயோ, கடைக்கண்ணால் பார்த்திட மாட்டாயோ, கலியுகம் போற்றுகின்ற கந்தவடி வேளா, சொல்லனா துயரத்தை தாங்கி இந்த இதயம் வாடுதையா. கந்தா, உன்னை தேடி ஓடி வந்தேன், அலைந்தேன், எங்கும் அலைந்தேன். அடியவர்கள் பல பேரும் கூடியிருக்கும் இந்த நடுவினிலே இந்த ஏழையையும் கண்டிறந்து பாராயோ, எந்திளை என்னை பாராயோ ஒன்று. அடியவர்கள் எல்லாம் கண்ணீர் ததும்பி விதும்பி கந்தவடிவேலன் நெகிழ்ந்துருகி நெஞ்சுருகி வேண்டுகிறார்களே. கந்தா, தமிழ் கடவுள் அல்லவா, உன்னை உரிமையோடு வேண்டுவர்கள் உரிமை வரம் கொடுத்து விட மாட்டாயா. முருகா, ஆளோடு ஆளாக நின்று பேசுபவன் நீ என்று யோகரும் செல்லரும் சொன்னார்கள் அல்லவா. மக்களோடு அடியவர்களுள் அடியவர்களாக முருகன் வந்து விடுவான் அல்லவா. நெல்லை கந்தன் அற்புத கந்தன் அல்லவா. அவனை யார்தான் உணர்வார்கள்? உணர்ந்தவர்க்கு திவ்யநாதன் பழமுதை சோலையில் நின்றவா. ஆறுபடை வீடிருந்தும் நீ ஆற்றருகே வந்து செல்வச் சன்னதியில் அமர்ந்து ஆறுதலை தெரிகிறாய். அன்னதான கந்தனாய் நெல்லையிலே வந்து நன்மக்கள் வாழ்வதற்காய் வரங்கொடுக்கின்றாய். கந்தா கடம்பா, உனையல்லால் இவ்வுலகம் ஏது? இந்த மண்ணிலே கால்தடம் பதிப்பதற்கு என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும்? துர்முகி வருடத்திலே எல்லோருடைய துயரமும் தீர்க்க வேண்டும். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுழற்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலா துயிர்கள் வாழ்க, நான்முறை அரங்கலோங்க, நற்றவன் வேள்வி மெல்க, மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்று வான்முகில் வளாது பெய்ய வேண்டும். இறைவா, மும்மாறி பொழிய வேண்டும். எங்களுடைய வயல்நிலங்கள் எல்லாம் செழித்திருக்க வேண்டும். யாழ்ப்பாணம் என்றாலே விவசாயம் தலைத்தோங்குவிடம். அந்த காலத்திலே எங்களுடைய பாட்டன் பூட்டனுடைய காலத்திலே விவசாயம் தான் எங்களுடைய மூலாதாரமான தொழிலாக இருந்திருக்கிறது. இன்றைக்கெல்லாம் நாங்கள் வெளிநாட்டிலே சென்று கடவுளுடைய கருணையினாலே இன்றைக்கு தனவந்தர்களாக வாழுகிறோம். இன்றைக்கு எந்த குறைவும் இல்லாமல் வாழுகிறோம். ஒவ்வொருவருடைய வீட்டிலே யாராவது ஒருவரினும் வெளிநாட்டிலே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா வழியையும் தனவந்தனாக இருந்து பணக்கார கந்தனாக நெல்லை கந்தன் எல்லோரையும் ஆக்கி இருக்கிறான். குறைவில்லா செல்வத்தை தந்த பெருமானை வழிபட வேண்டும். எல்லா ஜீவராசிகளுக்கும் பெருமான் அருள் செய்ய வேண்டும். கல்லுக்குள்ள தேரைக்கும் உணவு கொடுக்கின்ற நாயகன் இப்பூவுலகில் எல்லோருக்கும் வரம் கொடுக்க வேண்டும்.
நல்ல கந்த குறிஞ்சி பூவும் போத்திருக்கு எங்கள் குமரன் வரவை பார்த்திருக்கு. குறிஞ்சி பூவும் போத்திருக்கு எங்கள் குமரன் வரவை பார்த்திருக்கு. கொடுங்கள் ஒன்றாய் கூடுங்கடி எங்கள் நல்ல கந்தனை பாடுங்கடி. கொடுங்கள் ஒன்றாய் கூடுங்கடி எங்கள் நல்ல கந்தனை பாடுங்கடி. எங்கள் நல்ல கந்தனை பாடுங்கடி. முருகா 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 முருகா. சிவப்பு ரோஜா போத்திருக்கு எங்கள் செந்தில் வரவை பார்த்திருக்கு. சிவப்பு ரோஜா போத்திருக்கு எங்கள் செந்தில் வரவை பார்த்திருக்கு. மஞ்சத்தில் வந்தான் வேலனடி அதன் மகிழ்வுடனே பாருங்கடி. மஞ்சத்தில் வந்தான் வேலனடி அவன் மகிழ்வுடனே பாருங்கடி. லட்சக்கணக்கான மக்கள் இங்கு இன்று வீதியில் திரண்டு நிற்கிறடி. லட்சக்கணக்கான மக்கள் இன்று வீதியில் திரண்டு நிற்கிறடி. முருகன் அருளை வேண்டிடவே மக்கள் மிண்டி அடித்து வந்ததடி. முருகன் அருளை வேண்டிடவே மக்கள் மிண்டி அடித்து வந்ததடி. முருகா 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 முருகா. சிவப்பு ரோஜா போத்திருக்கு எங்கள் செந்தில் வரவை பார்த்திருக்கு. வாருங்கள் நீங்கள் வாருங்கடி இந்த நல்ல கந்தனை பாருங்கடி. வாருங்கள் நீங்கள் வாருங்கடி இந்த நல்ல கந்தனை பாருங்கடி. நல்ல கந்தனை பாடுங்கடி. செவ்வந்தி பூவும் போத்திருக்கு எங்கள் சுந்தரன் வரவை பார்த்திருக்கு. செவ்வந்தி பூவும் போத்திருக்கு எங்கள் சுந்தரன் வரவை பார்த்திருக்கு. சுந்தரன் வரவை பாருங்கடி அவன் துணிச்சலுடன் வருவாண்டி. துணிச்சலுடன் வருவாண்டி. வள்ளி ஒரு புறம் இருக்கையிலே தெய்வ யானகி மறுபுறமோ. முருகன் வருவதை பார்ப்பதற்கு மக்கள் அரோகரா கோஷம் போடுகிறார். முருகன் வருவதை பார்ப்பதற்கு அரோகரா கோஷம் போடுகிறார். முருகா 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 முருகா. கொண்டல் பூவும் போத்திருக்கு எங்கள் குமரன் வரவை பார்த்திருக்கு. கொண்டல் பூவும் பூத்திருக்கு எங்கள் குமரன் வரவை பார்த்திருக்கு. கொடுங்கள் ஒன்றாய் கூடுங்கடி எங்கள் குமரன் புகழை பாடுங்கடி. கொடுங்கள் ஒன்றாய் கூடுங்கடி எங்கள் குமரன் புகழை பாடுங்கடி. எங்கள் குமரன் புகழை பாடுங்கடி. மல்லிகை பூவும் பூத்திருக்கு எங்கள் மன்னன் வரவை பார்த்திருக்கு. மல்லிகை பூவும் பூத்திருக்கு எங்கள் மல்லன் வரவை பார்த்திருக்கு. மல்லன் வருவதை பாருங்கடி அவன் மயிலில் வருவதை பாருங்கடி. மல்லன் வருவதை பாருங்கடி அவன் மயிலில் வருவதை பாருங்கடி. மயிலில் வருவதை பாருங்கடி. முருகா 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 முருகா. ஆண்டுக்கு ஆண்டு திருவிழா இங்கு ஆடி மாதம் 6ஆம் நாள் இங்கு கொடியேற்ற திருவிழா. ஆண்டுக்கு ஆண்டு திருவிழா ஆடி அமாவாசை வந்து 6ஆம் நாளும் பெருவிழா. தீர்த்த திருவிழா காண்பதற்கு அடியார் கூட்டம் இங்கு திரளுமடி. 5 5 5 5
நாட்களாக திருவிழா அடியாருக்கு பெருவிழா முருகனுக்கு திருவிழா குறிஞ்சி பூவும் போத்திருக்கு எங்கள் குமரன் வரவை பார்த்திருக்கு எங்கள் குமரன் வரவை பார்த்திருக்கு கொடுங்கள் ஒன்றாய் கோடுங்கடி எங்கள் முருகன் புகழை பாடுங்கடி எங்கள் முருகன் புகழை பாடுங்கடி எங்கள் முருகன் புகழை பாடுங்கடி நல்லை நகரில் வீதியிலே நீங்கள் இருந்து போனால் நோய் போகும் நல்ல நகரில் வீதியிலே நீங்கள் இருந்து போனால் நோய் போகும் நோய் நொடிகள் போகுமடி முருகன் அருளை பெருங்கடி முருகன் அருளை பெருங்களடி முருகா 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 உற்றுமை சேர்வதே மெய்யினையே உணர்வது நில்லருள் மெய்யினையே கற்றவர் காய்வதே காமனையே கனல் விழி காய்வதும் காமனையே அற்றமறைப்பது முள்பணியே அமரர்கள் செய்வதும் முள்பணியே பெற்று முகழ்ந்தது கந்தனையே பெற்று முகழ்ந்தது கந்தனையே பிரமபுரத்தை உகந்தனையே பிரமபுரத்தை உகந்தனையே சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவாத்தை விரிப்பார் கேட்பார் பொன்னம் பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டுன் திருவாத்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறு இருந்தும் திருநாமம் வெவ்வேறிருந்தும் திருநாமமோ தரிப்பார் கேட்பார் மெச்சுவார் பொல்லும் பொலத்தாடும் தலைவா என்பார் அவன் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே மாலுலா மனந்தன் தென்கையிச்சங்கம் பவினால் மலை மகள் மதலையே மேலுலான் தேவர் குல முழுதாளும் குமரவேல் வள்ளிதன் மணாளன் சேலுலாங்களனி திருவிடை களிய திருக்குறான் இழற்குள் நின்ற வேலுலால் தடக்கை வேந்தனன் சேந்தன் என்னும் மெல்லிய அழிவளே தன்னிலா மலர்ந்த வேணியாயுண்டன் திருநடங்கும்புட பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பமாம் என்று கண்ணில் ஆனந்த அருவி நீர் சொரிய கைமல ருச்சி மேற்குவித்து பண்ணினார் நீடி அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார் காமியத்தழுந்தே இளையாதே காலர்கை பிடித்து மடியாதே ஓமெழுத்தில் அல்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள் ஏரகத்தாமந்த பெருமாளே ஏரகத்தாமந்த பெருமாளே வால்முகில் வளாதி பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோல்முறை அரசு செய்ய குறவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கலோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீது விளங்குக உலகமெல்லாம் நல்லை கந்தனுக்கு அரோகரா நல்லை குமரனுக்கு அரோகரா நல்லை வேலனுக்கு அரோகரா.
ஓமரனோ பார்வதிபதியே அரகர மகாதேவா ஓமரனோ பார்வதிபதியே அரகர மகாதேவா ஓமரனோ பார்வதிபதியே அரகர மகாதேவா சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு விரைவா போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க ஓம் சாந்தி 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 ஓம் சாந்தி 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 ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. திருச்சிற்றம்பலம். அடியவர்களே, மீண்டும் உங்களை சிவன் டிவி தொலைக்காட்சியின் ஊடாக எம்பெருமான் திருமஞ்சத்திலே வந்து இப்போது நிறைவேற்றிருக்கின்ற தருணம். அடியவர்கள் எல்லோரும் எம்பெருமானை தரிசித்து அவனுடைய கிருபையினாலே இப்பூவுலகிலே வாழுகின்ற அத்தனை ஈவராசிகளும் அவனிடம் கருணை வரம் கேட்டு கந்தவடிவேலனுடைய திருத்தலத்திலிருந்து விடைபெற்று வீடு நோக்கி அடியவர்கள் செல்லுகின்ற தருணத்திலே நாங்கள் இங்கிருந்து கலையகம் திரும்புகின்ற நேரம் அற்புதமாக இருக்கின்றது. மெய்யடியார்களே, இந்த புலாங்கிதமான இந்த நேரம் மந்த மாருதமான இரவு சூழ்ந்திருக்கிறது. எல்லா அடியவர்களும் வீடு நோக்கி பயணிக்கிறார்கள். உண்மையிலே கந்தவடிவேலனுடைய அற்புதமான திருமஞ்ச கோலத்தை எல்லாம் கண்ணார கண்டீர்கள். நாளைய தினம் எம்பெருமான் 11ஆம் நாள் உற்சவம். நீங்கள் எல்லோரும் அந்த பெருமானுடைய அற்புதத்தோடு இணைந்திருங்கள். எல்லா அடியவர்களும் இப்போது நாங்கள் ஈழவள நாட்டிலே இருக்கின்ற பெருமான் நெல்லைக்குமரனுடைய அலங்கார கந்தனுடைய அந்த 25 நாட்கள் உற்சவத்தையும் இந்த சிவன் டிவியினூடாக நேரடியாக இந்த நிகழ்வுகளை ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நாளைய தினம் 11ஆம் நாள் உற்சவத்தோடு உங்களோடு கரங்கோர்க்க இருக்கின்றோம். நீங்கள் எல்லோரும் சிவன் டிவி தொலைக்காட்சியினூடாக இந்த நிகழ்வுகளை பார்த்த வண்ணம் இருக்கிறீர்கள். இங்கே சிவன் டிவி தொலைக்காட்சியினுடைய தம்பி அவர்கள் நீண்ட நேரமாக இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒளிப்படம் செய்திருக்கிறார். எவ்வளவோ சிரமத்தின் மத்தியிலேதான் இந்த தொலைக்காட்சி என்பது எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் அவர் இந்த சிரமமான வீடியோவை எல்லாம் இங்கிருந்து எடுக்கிறார் என்றால் அது தாற்பயம். அவருக்கெல்லாம் நெல்லை குமரனுடைய திருவருள் கிடைக்க வேண்டும். அதாவது திலீப் அவர்கள் நீண்ட நேரமாக தொழில்நுட்பவியலாளராக இருந்து இந்த நிகழ்ச்சி எல்லாம் இங்கே திறம்பட எடுத்துக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் எல்லாம் அங்கிருந்து இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்த வண்ணம் இருக்கிறீர்கள். எல்லோரும் எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். நாட்டிலே நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் திறம்பட நடக்க வேண்டும். நாட்டிலே உள்ள மக்கள் எல்லாம் நன்மக்களாக வாழ வேண்டும். நாட்டிலே சாந்தி மலர வேண்டும். சுபிட்சமான எதிர்காலத்தோடு இன்றைய சிறுவர்கள் எல்லாம் நாளை எதிர்கால இளைஞர்களாக நாளைய விழுதுகளாக தலைக்க இருக்கின்றவர்கள். அவர்களை எல்லாம் ஆன்மீகத்தோடு நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் கலையோடு கலாச்சாரம் பின்னிப்பிணைந்தது ஒரு காலம். கந்தபுராண கலாச்சாரம் என்று மேவிய காலம். இன்றைக்கு ஊடகங்களை பார்க்கிற போது உண்மையிலே கவலைக்கிடமான விடயங்கள் நம்மை கவலைப்படுத்துகின்றன. அவற்றையெல்லாம் சீர்முறை செய்வதற்காக நெல்லை கந்தனுடைய நெல்லை ஆதின குருமுதல்வர் முதல் சின்மியாமுசன் சுவாமிகள் முதல் எத்தனையோ பெரியவர்கள் எல்லாம் எங்களுடைய சைவ தமிழை வளர்க்க வேண்டும். எங்களுடைய இளைஞர்களை எல்லாம் தலைமுறையினரை எல்லாம் வழிப்படுத்த வேண்டும் என்று முனைகிறார்கள். அவர்களுடைய பணியெல்லாம் சிறக்க வேண்டும். சீரஞ்சிறப்புமோடு ஒரு காலத்திலே கல்விக்கு பெயர் போன யாழ்ப்பாணம் இன்றைக்கு பின்தங்கிக் கொண்டிருக்கிறது. மகா வேதனை அளிக்கிறது. அந்த வேதனைகளை எல்லாம் சீர் செய்யக்கூடிய, சீர்தூக்கி பார்க்கக்கூடிய தமிழையும் கலாச்சாரத்தையும் பண்பாடையும் கந்தபுராணம் ஒவ்வொரு ஆலயங்களிலேயும் ஒலிக்க வேண்டும் என்று கூறி இவ்வளவு நேரமும் சிவன் டிவி தொலைக்காட்சியினூடாக நெல்லை கந்தனுடைய திருமஞ்சத்தோடு இணைந்து சந்தோஷமாக நெல்லை குமரனுடைய அருளான அற்புதமான அந்த நிகழ்வுகளை எல்லாம் உங்கள் கண்களுக்கு விருந்தளித்துக் கொண்ட சிவன் தொலைக்காட்சி ஈழக்கலையகத்தில் இருந்தும் நிகழ்ச்சிகளை எல்லாம் திறம்பட நடத்தி இருக்கிறார்கள் என்றால் சால பெரியது. நெல்லை குமரனிடம் இருந்து விடைபெற்றும் உங்களிடமிருந்தும் விடைபெற்று நாங்கள் கலையகத்திலே மீண்டும் ஒரு ஆலய நிகழ்வோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் வி டி தவணேசன் கலையகம் திரும்புகின்றோம். நன்றி, வணக்கம்.